2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். இதற்கு முந்தைய அதிகாரத்திலே பவுல் ஒரு காரியத்தை கூறி முடிக்கிறார். நாம் எதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்? காணப்படுகிறவைகள் அல்ல, காணப்படாதவைகள். அப்படி அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த பூமியிலே நாம் வாழ்நாள் முழுக்க அனுபவிக்கிற வலிகள் கூட அது லேசான வலிகள் தான். அது கூடிய சீக்கிரத்திலே அதாவது கூடிய சீக்கிரம் என்கிறது இது குறுகிய இந்த 1-2 வருடங்களை குறித்து அல்ல. இந்த பூமியில வாழுகிற நாட்கள் என்பது அது கொஞ்சம் நாள் தான். அது அது சீக்கிரமாக கடந்து போகக்கூடிய நாட்கள் தான் என்று சொல்லுகிறார். காரணம், எதிர்பார்ப்பு காண்கிறவைகள் மீது அல்ல, காண்கிறவைகள் அனித்தியமானவைகள், தற்காலிகமான இந்த காணக்கூடிய இந்த உலகம் அல்ல, காணப்படாத இனி வரக்கூடிய ஒரு உலகம், அதன் மீது உள்ள எதிர்பார்ப்பு அது நித்தியமானது, நிலையானதாக இருக்கிறது, அது எண்ணி முடியாத ஒன்றாக இருக்கிறது. ஆகவே அந்த எதிர்பார்ப்போடு வாழ்கிறவர்களுக்கு இந்த பூமியில வருகின்ற எவ்வளவு பெரிய வலிமிகுந்த காரியங்களானாலும் உத்தரவமானாலும் அது லேசானது, அது சீக்கிரத்தை கடந்து போகக்கூடியது என்பதாக சொல்லுகிறார். அதை தொடர்ந்து அதை காணப்படாத நித்தியமானதை என்று சொன்னார் அல்லவா, அதை குறித்ததாக கொஞ்சம் விளக்கமாக எழுதுகிறார். அதைத்தான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே குறிப்பிட்டிருக்கிறார். இங்கே பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத நித்திய வீடு பரலோகத்தில் நமக்கு உண்டென்று அறிந்திருக்கிறோம். இங்கே பவுலப்போஸ்தலன் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். இங்க பூமியிலே ஒரு வீடு இருக்கிறது, அது அழிந்து போகக்கூடியது என்று சொல்லு. பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அது அழிந்து போகக்கூடியது. இன்னொரு பக்கத்துல தேவனால் கட்டப்பட்ட கைவேலை அல்லாத, கையினால் செய்யப்பட்டதல்ல, ஆனால் தேவனால் செய்யப்பட்டது, அது நித்திய வீடாக, அதாவது அழிவில்லாத ஒரு வீடாக இருக்கிறது, அது பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். இங்கே வீடு என்று சொல்லும் போது இங்கே பூமியில் உள்ள வீடு அல்லது நாம் குடியிருக்கின்ற அந்த வீடு, அல்லது பரலோகத்திலே ஆண்டவர் ஒரு வீட்டை கட்டி வைத்திருக்கிறார், அங்கே ஒரு வீடு என்கிறதை குறித்து இல்ல இங்கே வீடு என்று சொல்லப்பட்டது. சுவிசேஷத்திலே 14ஆம் அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து சொன்ன காரியம், என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன், ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லி அங்கே சொன்னார் அல்லவா. அதை கூட இயேசு கிறிஸ்து வீடு கட்ட, பரலோகத்திலே நமக்காக வீடு கட்ட போயிருக்கிறார். அவருக்கு இன்னும் கட்டி விடியவில்லை, 2000 வருஷமாக அவர் கட்டி கொண்டிருக்கிறார். அவர் கட்டி முடிந்திருந்தால் ஏற்கனவே வந்திருப்பார், இன்னும் கட்டி முடியாததுனால்தான் அவர் வரவில்லை என்கிறதாக சொல்வார். காரணம் அங்கே என்ன சொல்லி இருக்கிறது, நான் உங்களுக்காக போய் ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும், இந்த வசனத்தை காண்பித்து இயேசு கிறிஸ்து பரலோகத்திலே அநேக வாசஸ்தலங்கள் இருக்கிறது, அதிலே நமக்காக வீடு கட்ட போயிருக்கிறார். இதை கூட நீங்கள் கொடுக்கிற பணத்திற்கு தக்கதாக அல்லது காணிக்கைக்கு தக்கதாக அங்கே வீடு இருக்கும். இங்கே அதிகமாக கொடுத்தால் அங்கே ஆண்டவர் பெரிய பங்களா எல்லாம் கட்டி வைத்திருப்பார். இங்கே நீங்கள் கஞ்ச பிசினத்தனமாக காணிக்கை கொடுத்தால் அங்கே ஆண்டவர் குடிசை விட்டத்தான் கட்டி வைத்திருப்பார். இப்படிப்பட்ட பிரசங்கங்கள் எல்லாம் நான் கேட்டிருக்கிறேன், நீங்களும் கேட்டிருக்கலாம். ஓகே, அப்போ ஆண்டவர் இங்கே பூமியில உள்ள வீடு இது அழிந்து போகக்கூடியது. ஆகவே ஆண்டவர் அழியாத ஒரு வீட்டை பரலோகத்திலே கட்ட போகிறார். ஆகவே அங்கே உள்ள வீடு எப்படி இருக்க வேண்டும், அது பயங்கர ஆடம்பரமாக பங்களாவாக பெரிய வீடாக இருக்க வேண்டுமா, இங்கே நீங்கள் பணத்தை காணிக்கையாக அதிக அளவிலே கொடுக்க வேண்டும் என்கிறது போல சில பிரசங்கங்கள் செய்வார்கள். ஆனால் இந்த வசனங்கள் எதுவுமே ஆண்டவர் இங்கே பூமியிலே உள்ள நம் கைகள் செங்கல் போட்டு கட்டின அந்த வீட்டையும் குறிக்கவில்லை, அல்லது பரலோகத்திலே ஆண்டவர் அப்படி ஏதோ ஒரு வீட்டை கட்டப் போகிறார், பங்களா கட்டப் போகிறார், அல்லது குடிசை கட்டப் போகிறார், அல்லது அதையும் குறிக்கவில்லை. இது இரண்டுமே ஒரு உருவகமாக சொல்லப்பட்ட ஒரு காரியம். இங்கே பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு என்று சொல்வது இங்கே நாம் வசிக்கின்ற வீட்டை குறித்ததல்ல, நாம் வசிக்கும்படியாக, நாம் என்று சொன்னால் மனிதன், நாம் வசிக்கும் மனிதனுடைய ஆத்துமா,
அந்த ஆத்மா வசிக்கும்படியாக நமக்கு கடவுளால் தரப்பட்ட இந்த சரீரம், இந்த சரீரத்தை தான் இங்கே கூடாரம், வீடு என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அழிந்து போகக்கூடிய வீடு என்று சொல்வது நம்முடைய சரீரத்தை குறித்து, அதுவும் மனிதர்களால் உண்டாக்கப்பட்டதல்ல. பூமிக்குரிய வீடு என்று சொன்னாலும் அதுவும் மனிதர்களால் உருவான வீடு அல்ல, அதுவும் கடவுளால் உருவாக்கப்பட்ட வீடுதான். ஆதாமை உருவாக்கும் போது மண்ணினால் உருவத்தை செஞ்சு அதுக்கு ஜீவ சுவாசத்தை நாசியிலே ஊதினான். அப்பொழுதுதான் மனுஷன் ஜீவாத்மாவாக மாறினான். அப்போ பூமிக்குரிய வீடு என்றாலும் அது மனிதர்களால் உருவாக்கப்பட்டதல்ல, அதுவும் கடவுளால் உருவாக்கப்பட்டதுதான். ஆனால் மனிதன் பாவம் செய்தது நிமித்தமாய் தேவசாயலை இழந்து போனான். ஆகவே அவன் அழிவுள்ளவனாக மாறினான். அவனுடைய சரீரம் அழிவுள்ளதாக மாறியது. இந்த வீடு, இந்த சரீரம் அழிவுள்ளதாக மாறிவிட்டது. பூமிக்குரிய வீடு என்று சொல்வது பூமியிலே நமக்கு இருக்கிற இந்த சரீரத்தை குறிக்க ஒன்றாக இருக்கிறது. இந்த பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், இது அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட, தேவன் ஒரு ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார் என்று சொல்லுகிறாரோ, தேவன் ஒரு வீடை கட்டி இருக்கிறார். அது கைவேலை இல்லை, அது கைகளினால் செய்யப்பட்ட வீடு அல்ல. கடவுளுக்கு என்னது, ஒரு வீடு செய்ய வேண்டும் என்றால் கைவேலை தேவையில்லை. கைவேலை இல்லாத நித்திய வீடு, அது நித்திய வீடு என்று சொன்னால் அழிவில்லாத வீடு. பூமிக்குரிய வீடு என்றால் நம்முடைய சரீரம் அழிவுள்ள சரீரம் என்று சொல்லி பார்த்தோம். பரலோகத்திலே உள்ள நித்திய வீடு என்று சொல்லும் போது அது அழிவில்லாதது. பூமிக்குரிய வீடு என்று சொல்லி சொன்னால் நம்முடைய சரீரம் என்று சொல்லி பார்த்தோம். பரலோகத்தில் உள்ள வீடு என்று சொன்னா ஆண்டவர் இனிமேல் இந்த அழிந்து போன, இனிமேல் நமக்கு தரப்போகிற ஒரு வேறொரு சரீரம் மக இருக்கிறது. அதாவது இது பூமிக்குரிய சரீரம், அது வானத்துக்குரிய சரீரமாக இருக்கிறது. இதை குறித்து ஏற்கனவே பவுல் தன்னுடைய 1ஆம் நிருபத்திலே முடிக்கும் முன்பதாக தெளிவாக எழுதியிருப்பார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம், ஜென்ம சரீரம் விதைக்கப்படும். இந்த பூமியில் உள்ள இந்த மாம்ச சரீரம் இது அழிந்து போகக்கூடியது. ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். ஜென்ம சரீரமும் உண்டு, ஆவிக்குரிய சரீரம் உண்டு என்று சொல்லி இங்கே சொல்லுங்க. 49ஆம் வசனம், மண்ணானவனுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், மாம்சமும் ரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. மாம்சம் என்றால் நம்முடைய இந்த சரீரம் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அழிவுள்ளது. காரணம், இந்த மாம்சமும் ரத்தமும் அழியக்கூடியது, அழிவுள்ளது. இந்த அழிவுள்ளது அழியாமையை சுதந்திரிப்பதில்லை. பரலோகம் என்பது அழியாமை, காணக்கூடாது, அழியாமை. ஆகவே இந்த அழியாமை அதை சுதந்திரிப்பதில்லை. ஆகவே அழியாத ஒரு காரியத்தை ஆண்டவர் நமக்கு தந்து அதை சுதந்திரிக்க வைக்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அதை தொடர்ந்து தான், இது ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன், நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்பொழுதிலே நாம் எல்லாம் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் தொனிக்கும், அப்பொழுது மரித்தோர், அதாவது அழிவுள்ளவர்கள் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள். அப்போ அழிவில்லாத அந்த வீட்டை அல்லது சரீரத்தை பெற்றுக் கொள்ளுகிறார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையும் தரித்து கொள்ளும். அப்படி ஒரு சம்பவம் நடக்கும். அப்போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது. மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது, வெற்றியினால் மரணம் விழுங்கப்பட்டது. அதனுடைய பொருள், மரணம் அங்கே தோற்கடிக்கப்பட்டது. ஏன்? அழிவில்லாத சரீரத்தை பெற்ற ஒரு மனிதன் அடுத்து மரிக்கப் போவது இல்லை. அங்கே அந்த மனிதனுக்கு முன்பாக மரணம் தோற்று நிற்கும். எப்பொழுது இந்த சரீரத்தோடு இருக்கிற வரைக்கும் தான் மரணம் இந்த சரீரத்தை நெருங்க முடியும். இப்போ எனக்கு ஆண்டவர் அழிவில்லாத ஒரு சரீரத்தை கொடுத்து விட்டார் என்று சொன்னால் அங்கே மரணம் எனக்கு முன்பாக தோற்றதாக காணப்படும். அங்கேதான் ஜெயம் மரணத்தை விழுங்குகிறதாக காணப்படுகிறது. எப்பொழுது இந்த அழிவுள்ளதாக இது அழியாமையை தரித்துக் கொள்ளும் போது, அதற்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். அந்த காலம் வரும்போது, இயேசு கிறிஸ்து வரும்போது, அப்போ அழிவுள்ள வீடு என்று சொல்வது நம்முடைய இந்த சரீரம். அழியாத வீடு, கைகளினால் கட்டப்படாத வீடு, அல்லது நித்திய வீடு, பரலோகத்திலே உள்ள வீடு என்று சொல்லும் போது ஆண்டவர் நமக்கு தர இருக்கின்ற அழியாமையுள்ள சரீரமாக இருக்கிறது. இதை குறித்து யோவான் தன்னுடைய நிருபத்தில் எழுதும்போது 1 யோவான் 3ஆம் அதிகாரத்திலே 2ஆம் வசனம், பிரியமானவர்களே,
இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று தெரியாது, இன்னும் வெளிப்படவில்லை. ஆகிலும் ஆனால் ஒன்று ஓரளவுக்கு தெரியும், என்ன, அவர் வெளிப்படும் போது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாக, இயேசு கிறிஸ்து இருக்கிற வண்ணமாக, அதே போல நாம் அவரை தரிசிப்பதனால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அப்போ இப்பொழுது இந்த சரி தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும், இனி எப்படி இருப்போம் என்று தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்து வரை வெளிப்படும் போது இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட சரீரத்திலே மேன்மையுடையவராக இருக்கிறாரோ அதே போல நாமும் காணப்படுவோம். அழியாமையில் உள்ள வீடு என்று சொல்லி தேவன் நமக்கு தரப்போகிற வீடு என்று சொல்வது அவருக்கு ஒப்பான, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பான அழியாமை உள்ள அந்த மேனியை ஆண்டவர் நமக்கு தருவதாக அங்கே வேதாகம புஸ்தகம் நமக்கு சொல்லுது. அப்போ பரலோகத்திலே நமக்கு நித்திய அந்த வீடு உண்டு என்று சொல்லி அறிந்திருக்கும். அப்போ இதை இயேசு கிறிஸ்து நமக்காக தந்திருக்கிறார். பாருங்கள், இது தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு. இது தேவனால் உருவாக்கப்பட்டது. தேவன் இதை ஆயத்தம் பண்ணி நமக்கு தருகிறவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லும் போது நான் போய் ஆயத்தம் பண்ணின பின்பு, அப்ப ஃபர்ஸ்ட் இயேசு கிறிஸ்து போய் ஆயத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்து எப்படி ஆயத்தம் பண்ணினார் என்று சொன்னால், எபிரேயர் 10ஆம் அதிகாரத்திலே 19ஆம் வசனத்திலிருந்து படிக்கும் போது இயேசு கிறிஸ்து எப்படி நான் ஆயத்தம் பண்ணின பின்பு நான் உங்களை அங்க சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லுகிறார் அல்லவா. அங்க எப்படி ஆயத்தம் பண்ணுகிறார் என்று சொன்னால், எபிரேயர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே எழுதுகிறார், சகோதரரே, நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு, மகா பரிசுத்த ஸ்தலம் கடவுள் வாசமாயிருக்கிற ஸ்தலம், அந்த ஸ்தலத்திலே பிரவேசிப்பதற்கு இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு ஆயத்தம் பண்ணி நமக்கு அந்த இடத்தை உருவாக்கி தந்திருக்கிறார். அதற்கு அவர் எப்படி ஆயத்தம் பண்ணினார் என்றால், இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவானவர் எப்படி அந்த வழியை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார் சொன்னால், அவர் மாம்சத்திலே வந்து அந்த மாம்சம் என்கின்ற அந்த திரை வழியாக வெளியே வந்ததுனால், அதாவது இயேசு கிறிஸ்து மாம்சத்திலே வந்து மாம்சத்திலே மரித்து பாடுபட்டு நம்முடைய அக்கிரமங்களை அவர் சுமந்து தீர்த்து உயிர்த்து வந்தார். தேவனாக இருந்து மாம்சத்திலே வார்த்தையாக இருந்து மாம்சத்திலே வந்து மறுபடியும் என்னது உயிர்த்து இன்றைக்கும் இருக்கிறவராக இருக்கிறார். மாம்சம் வழியாக வெளியே வந்தார். மாம்சத்தின் வழியாக, மாம்சம் ஒரு திரை என்றால் அந்த திரை வழியாக இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கம் வந்ததினால் நமக்கு ஒரு வழியை ஆயத்தம் பண்ணி தந்திருக்கிறார். நாமும் இந்த மாம்சத்திலிருந்து அந்த இயேசு கிறிஸ்து இப்பொழுது இருக்கிற அந்த நிலையை அடையக்கூடிய அந்த அப்படித்தான் நமக்கு ஆயத்தம் பண்ணி தந்திருக்கிறார். புதிய மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் இந்த மார்க்கத்தின் வழி, இயேசு கிறிஸ்து உருவாக்கின இந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய ரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினால், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், இப்ப இயேசு கிறிஸ்து இந்த மாம்சத்திலே வந்து அவர் ரத்தம் சிந்தி, அதாவது ரத்தம் எதற்காக சிந்தினா, நம்முடைய பாவங்களுக்காக ரத்தம் சிந்தினார். இப்போ இந்த அடிப்படையிலே தான் இயேசு கிறிஸ்து நமக்கு இந்த வழியை ஆயத்தம் பண்ணி தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து அங்கே சொன்னார்லோ, நான் போய் உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே, கடவுள் இருக்கிற இடம் தான் பரிசுத்த ஸ்தலம், நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் உங்களை வந்து என்னிடத்துல சேர்த்துக்கொள்ள. அப்ப அந்த ஆயத்தத்தை பண்ணி முடித்து விட்டார். இனி அவர் எப்பொழுது வருவாரோ அப்பொழுது நம்ம அங்கே சேர்க்கிறவராக இருக்கிறார். சரி, நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். அப்போதுதான் தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றார். அதற்கு இயேசு, நானே வழி சத்தியம் ஜீவனமா இருக்கிறேன், என்னை எல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்திலே வரான் என்று சொல்கிறார். அப்போ இங்கேயும் இயேசு கிறிஸ்து என்னதான் சொல்லுகிறார், என் வழியாக, நான் தான் வழி, என் வழியாக அந்த இடத்துக்கு வர முடியும். நான் ஆயத்தம் பண்ணின அந்த இடத்திற்கு நீங்கள் வர வேண்டும் என்று சொன்னால் என் வழியாக வர முடியும். இவரே ஆசிரியரும் அதைத்தான் சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து உருவாக்கின அந்த மார்க்கத்தின் வழியாய், அதுதான் இயேசு கிறிஸ்துவின் வழியாய், அதன் வழியாக
நாம் அந்த அவர் ஆயத்தம் பண்ணின அந்த ஸ்தலத்திற்கு வர முடியும். அப்போ அவர் ஆயத்தம் பண்ணின ஸ்தலம் என்ன? நமக்கு இந்த சரீரத்தை அழிவுள்ள சரீரம் அல்ல, அழியாமை உள்ள சரீரம், அதை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இதை ஆயத்தம் பண்ணுவதற்காக அவர் மாம்சம் என்கின்ற அந்த திரை வழியாக அவர் பிரவேசித்து ரத்தம் சிந்தினார். அடுத்ததாக தொடர்ந்து பவுல் எழுதுகிறார் 2 கொரிந்தியர் 5 இந்த கூடாரம், இந்த பூமிக்குரிய கூடாரம், இந்த சரீரம், இதுல நாம் தவித்து, இந்த சரீரம் என்பது பல லிமிட்டேஷனுக்கு உட்பட்டது என்கிறத இங்க பவுல் தெளிவாக சொல்கிறார். இந்த கூடாரத்தில் என்ன ஆகிறது? நாம் தவிக்கிறவர்களாக இருக்கிறோம். தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த சரீரத்திலே, இந்த கூடாரத்திலே நாம் தவிக்கிறவர்களாக இருந்து நாம் எதை தரித்துக் கொள்ள, அணிந்து கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாக இருக்கிறோம்? பரம வாசஸ்தலம். வாசஸ்தலம் என்றால் ஏற்கனவே சொன்னால் அந்த மேனி, பூமிக்குரிய வீடு என்று சொன்னால், வாசஸ்தலம் என்று சொன்னால் இந்த சரீரம். பரம வாசஸ்தலம் என்று சொன்னால் அழியாமையுள்ள சரீரம். அதை தரித்துக் கொள்ள, அதை அணிந்து கொள்ள, அதை நாம் போட்டுக்கொள்ள, இப்போ நம்ம எதை போட்டுக் கொண்டிருக்கிறோம்? இந்த அழிவுக்குரிய சரீரத்தை நாம் அணிந்து கொண்டிருக்கிறோம். இதை விட்டு அழியாமலுள்ள அந்த பரம வாசஸ்தலத்தை தரித்துக் கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாக இருக்கிறோம். காரணமே, இந்த சரீரம் பல லிமிட்டேஷன்களுக்கு உட்பட்டது. அப்படி தரித்து கொண்டவர்களானால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். அப்போ பரம வாசஸ்தலத்தை தரித்து கொண்டவர்களாக நாம் காணப்பட்டால் நாம் நிர்வாணிகள் அல்ல. தேவனுக்கு முன்பாக நிற்கக்கூடிய அந்த தகுதி, தேவனை போல நாம் காணப்படுகிறவர்களாக, இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக நாம் இருக்கிறவர்களாக இருக்கும். அப்போ இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த கூடாரம், இந்த சரீரம் என்னது? நாம் பாரம் சுமந்து தவிக்கிறவர்களாக இருக்கிறோம். பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு, ஏற்கனவே சொன்னது போல இந்த சரீரத்துக்கு பல்வேறு லிமிட்டேஷன்கள் உண்டு. ஆனாலும் இந்த போர்வையை, இந்த சரீரத்தை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல், மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். பெரும்பாலும் நம்முடைய விருப்பம் எதுவாக இருக்கிறது? இந்த சரீரம் பாரம் சுமந்து தவிக்கக்கூடிய ஒரு நிலைமை உள்ள சரீரம். இந்த சரீரத்திலே அல்லது இந்த கூடாரத்திலே நாம் பாரம் சுமந்து தவிக்கிறோம். அதற்காக நாம் என்ன நினைக்கிறோம்? எதை விரும்புகிறோம் அல்லது விரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறார் சொன்னா, இந்த சரீரத்தை உடனடியாக தூக்கி போட்டு விட்டு, அப்படி இல்லை, இந்த சரீரம் அடுத்து வரப்போகிற அழியாமை உள்ள சரீரத்தால் மறுரூபமாக்கப்பட வேண்டும் என்கிறதை விரும்புகிறவர்களாக இருக்கிறோம். அந்த நாளுக்காக எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவேதான் இந்த கூடாரத்திலே பாரம் சுமந்து தவிக்கிறோம். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல், இந்த சரீரத்தை இல்லாமல் போக வேண்டும் என்று விரும்பாமல், இந்த சரீரத்தில் இருக்கும் போதே, இந்த போர்வை என்று சொல்லும் போதும் சரீரத்தை குறித்தான் சொல்லுகிறார். இந்த சரீரத்தை களைந்து போட வேண்டும் என்றல்ல, இந்த சரீரம் இருக்கும் போதே மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக, இந்த மரணம் ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரித்தவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். அதாவது இந்த சரீரம் இருக்கும் போது மறுரூபமாக்கப்படுவோம் என்று சொன்னால் மரணமே காணாமல் இருக்க முடியும். உதாரணத்திற்கு ஆப்ஷன்ஸ் என்னன்னா, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வருகிறார் என்று சொன்னால், இந்த சரீரத்தில் இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த போர்வை என்றால் போர்வையாகிய சரீரத்தோடு இருக்கிறோம் என்று சொன்னால் என்னது? இந்த சரீரம் இயேசு கிறிஸ்துவால் மறுரூபமாக்கப்படும். இந்த சரீரம் இந்த அழிவுள்ள சரீரம் அழியாமையை பெற்றுக்கொள்ளும். அப்போ என்னது? நம்முடைய வாழ்க்கையில மரணம் என்கின்ற ஒன்று காணப்படாது. அதுதான் இங்கே சொல்ல வருகிறார். ஆகவே இந்த இங்கே பவுல் எதை விரும்புகிறார் சொன்னால், நாம் உயிரோடு இருக்கும் போதே இந்த சரீரம் தூக்கி போடுவதற்கு முன்பதாகவே, அதாவது அழிந்து போவதற்கு முன்பதாகவே, அதாவது மரணம் வருவதற்கு முன்பதாகவே இயேசு கிறிஸ்துவினால் அவருடைய வருகையின் மூலமாக கிடைக்க போகிற அந்த மறுரூபம், அந்த வானத்துக்குரிய சரீரம் இதை அணிந்து கொள்ள வேண்டும். மரணமானது ஜீவனாலே விழுங்கப்பட வேண்டும்.
அதை விரும்புகிறவர்களாக இருக்கிறோம். அது ஒரு விருப்பம். அது கண்டிப்பாக நடக்கும் என்பதல்ல. அந்த விருப்பம் என்னது? எப்பொழுது இயேசு கிறிஸ்து வருகிறாரோ அந்த காலத்துல இருக்கிறவர்களுக்கு மட்டுமே நடக்கக்கூடிய ஒன்று. விரும்புகிறவர்களுக்கு எல்லாம் நடக்கும் என்றல்ல. ஆனால் அது ஒரு நல்ல விருப்பம். சரி, இதற்கு இதன் கீழே பவுல் வேறொரு விருப்பத்தையும் சொல்லுவார். அது பின்பு பார்ப்போம். மொத்தத்திலே இந்த சரீரம் பல லிமிட்டேஷனுக்கு உள்ளது. ஆனால் நாம் அந்த சரீரத்தை பெற்றுக் கொள்வதற்கு விரும்புகிறவர்களாக இருக்கிறோம். அதான் நீங்க பவுல் சொல்ல வர. இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. அப்போ இதற்கு நாம் நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனாகவே இருக்கிறார். நமக்காக ஆயத்தப்படுத்துகிறவரும் தேவன் தான். நம்மை ஆயத்தப்படுத்துகிறவரும் தேவன் தான். நமக்காக ஆயத்தப்படுத்துகிறார் எதை? ஒரு வாசஸ்தலத்தை, ஒரு அழியாமை உள்ள சரீரத்தை நமக்காக ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அதற்காக அவர் தன்னுடைய மாம்ச திரை வழியாக பிரவேசித்தார். சரி, அந்த அவர் ஆயத்தம் பண்ணதை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மையும் ஆயத்தப்படுத்த வேண்டும் அல்லவா? அதை செய்கிறவரும் தேவனாக இருக்கிறார். அப்போ நமக்காகவும் ஆயத்தம் பண்ணுகிறார், நம்மையும் ஆயத்தம் பண்ணுகிறார். அதற்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அதற்காக ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே. நமக்கு ஆண்டவர் நமக்காக ஆயத்தம் பண்ணின அந்த அழிவில்லாத வாழ்வு, அதை பெரும்படியாக நம்மை ஆயத்தம் பண்ணுகிறவர் தேவனாக இருக்கிறார். அப்படி நம்மை ஆயத்தம் பண்ணுவதற்காக ஆவி, பரிசுத்தாவி என்னும் உத்தரவாதத்தை நமக்கு தந்திருக்கிறார் என்று சொல்லி நம்ப. இதைத்தான் எபேசியர் புஸ்தகத்திலே 1ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 1:13-14. நீங்கள் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். எப்பொழுது ஒரு மனிதன் இயேசு தான் ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்து அந்த ரட்சிப்பின் சுவிசேஷம், தண்டனையிலிருந்து காக்கப்படுவத என்னால் முடியாது, தேவனுடைய இரக்கத்தால் மட்டுமே எனக்கு மீட்பு என்று சொல்லி தன்னை ஒரு பாவி என்று ஒப்புக்கொண்டு உணர்ந்து அதற்காக இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது, இந்த ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய வசனத்தை கேட்டு விசுவாசிக்கும் போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்தாவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள். இப்ப முத்திரை போடப்பட்டாச்சு, இப்பொழுது அவருக்கு சொந்தமானவர்கள் ஆகப்பட்டீர்கள். அப்ப அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்காக. அப்ப அவருக்கு சொந்தமானவர்கள் மீட்கப்படுவது என்பது அவருடைய மகிமை, தேவனுடைய மகிமைக்காக, மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். அப்போ நமக்கு ஆவியானவர் தரப்பட்டதே ஒரு உத்தரவாதம், அச்சாரமாக இருக்கிறார். நாம் கண்டிப்பாக தேவனுடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக மீட்கப்படுவோம். அதாவது ஆண்டவர் வரும்போது அவருடையவர்களாக காணப்படுவோம். இந்த அழிவுள்ளது அழியாமை கண்டிப்பாக சுதந்திரிக்கும் என்கின்ற அர்த்தத்திலே இங்கே பவுல் சொல்லுகிறார். அப்போ இங்கே நம்மை ஆயத்தம் பண்ணுகிற தேவனே அதற்காக ஆவியானவரை நமக்கு தந்திருக்கிறார். இதே காரியத்தை யோவான் புஸ்தகத்துல அங்கே சொல்லும் போது இயேசு கிறிஸ்து அங்கேயும் சொல்லியிருப்பார். நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்னார்ல, அதே இடத்துல இதையும் சொல்லியிருப்பார். யோவான் 14ஆம் அதிகாரத்திலே தொடர்ந்து படித்துக் கொண்டு வரும்போது 18ஆம் வசனம், 16ஆம் வசனம், நான் பிதாவை வேண்டிக் கொள்ளுவேன், அப்பொழுது என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றவாளனை அவர் உங்களுக்கு தந்தருள்வார். உலகம் அந்த சத்திய ஆவியானவரை காணாமலும் அறியாமலும் இருக்கிறபடியால் அவரை பெற்றுக்கொள்ள மாட்டாது. ஆனா காரணம் உலகம் என்னது? அவரை அறிந்து கொள்ளவில்லை, அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே இந்த உலகத்திற்கு சத்திய ஆவியானவர் கிடையாது. ஆனால் ஒரு மனிதன் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய வசனத்தை கேட்டு விசுவாசிகள் ஆகும் போது அவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுகிறவனாக இருக்கிறான். காரணம் அது என்றென்றைக்கும் இருக்கும்படியாக, என்றென்றைக்கும் உங்களோடு இருக்கும்படியாக அந்த சத்திய ஆவியானவர்
தேற்றவாளன் உங்களுக்கு தந்தருள்வார், பிதா தந்தருள்வார் என்று சொல்லி இங்க இயேசு கிறிஸ்து சொல்றார். அவர் உங்களுக்குடனே வாசம் பண்ணி உங்களுக்குள்ள இருப்பதால் நீங்கள் அறிவீர்கள். அப்போ இந்த உலகம் அறியாது, அதே போல நீங்கள் அறிவீர்கள். காரணம், அவர் உங்களுடனே வாசம் பண்ணுகிறார், அவர் உங்களுக்குள்ள இருக்கிறார், அதனால் நீங்கள் அறிவீர்கள் என்று சொல்லி இங்க இயேசு கிறிஸ்து சொல்லு. அப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக ஆயத்தம் பண்ணுகிறார். இரண்டாவது, இயேசு கிறிஸ்து நம்மை ஆயத்தம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நமக்காக ஆயத்தம் பண்ணும்படியாக அவர் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து ரத்தம் சிந்தன நம்மை ஆயத்தம் பண்ணும்படியாக நாம் விசுவாசிகளாகும் போது நமக்குள்ளே அவர் பரிசுத்த ஆவியானவரை தந்து நம்மை வழி நடத்தி வருகிறார் என்று சொல்லி இங்கு சொல்லப்பட்டிருக்கிறார். ஆகவே தைரியம் கொள்ளலாம், ஒரு கான்பிடண்டாக இருக்கலாம் என்கிறதை தான் இங்கே பவுல் சொல்ல வருகிறார். இந்த தேகத்தில் நாம் இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே, ஆவியா என்னும் அச்சாரத்தை தந்தவரும் அவரே. அதை தொடர்ந்து நீங்க 7வது வசனத்தை படித்து பார்க்கும்போது இந்த அடிப்படையைத்தான் நாம் தைரியமாக இருக்கிறோம். தைரியம் என்கின்ற அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். ஏன்? பரிசுத்த ஆவியானவர் அச்சாரமாக இருக்கிறார். ஆகவே ஒரு தைரியம் இருக்கிறது. அது என்ன தைரியம்? நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். நாம் என்னது? பார்த்தபடி நடக்கவில்லை. ஏதோ என்னது இந்த இங்க சொல்லப்பட்ட எந்த காரியமும் நாம் பார்க்கவில்லை. அதாவது இந்த அழிந்து போகக்கூடிய காரியங்கள் எல்லாம் பார்க்கிறவர்களாக இருக்கிறோம். இந்த அழியாமைக்குரிய அந்த சரீரத்தை நாம் இன்னும் பார்க்கவில்லை. ஆனால் பார்க்காததை விசுவாசிக்கிறோம். கடவுள் சொல்லி இருக்கிறார், அப்போ கண்டிப்பாக செய்வார். கடவுளுடைய வார்த்தையை விசுவாசிக்கிறோம். தரிசித்து நடக்கவில்லை, நாம் பார்த்ததன் அடிப்படையில் நடக்கவில்லை. யாரும் என்னது அப்படிப்பட்ட ஒரு சரீரத்தை பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கவில்லை. ஆனால் கடவுள் சொல்லி இருக்கிறார், நம்ம எனக்காக ஆயத்தம் பண்ணி இருக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அதற்காக அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். அது கண்டிப்பாக நடக்கும் என்று விசுவாசித்து நடக்கிறோம். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாக இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாக இருக்கிறோம். பாருங்கள், அப்போ நாம் பார்க்கவில்லை இன்னும். மட்டுமல்ல, இந்த தேகத்திலே அழிந்து போகக்கூடிய தேகத்திலே குடியிருக்கையில் இப்பொழுது எங்க இல்லை? நாம் பரலோகத்திலே இல்லை, கர்த்தரிடத்திலே குடியிருக்கவில்லை. இப்பொழுது நாம் எங்கதான் இருக்கிறோம்? அழிந்து போகக்கூடிய இடத்திலே தான் இருக்கிறோம். இருந்தாலும் நாம் பார்க்கவில்லை, அந்த இடத்தை அனுபவிக்கவில்லை, கர்த்தரிடத்திலே இன்னும் குடியிருக்கவில்லை, அவரோடு கூட இன்னும் அங்கே அந்த இடத்துக்கு போகவில்லை, இன்னும் பார்க்கவில்லை. ஆனாலும் தைரியமாக இருக்கிறோம். எந்த அடிப்படையில இந்த தைரியத்தை இங்கே பவுல் சொல்லுகிறார்? காரணம், கடவுளுடைய வார்த்தை. இதற்கு தேவன் நம்மை ஆயத்தம் பண்ணுகிறார். நான் என்னை ஆயத்தம் பண்ணுகிறேன் என்கிற அடிப்படையில அல்ல, என்னை கடவுள் ஆயத்தம் பண்ணுகிறார். அதற்காக ஆவி என்னும் அச்சாரத்தை தந்திருக்கிறார். ஆகவே நாம் தைரியமாக இருக்கிறோம் என்கிறதாக பவுல் எங்கே சொல்லுகிறார். ஏன்? நான் பார்க்காமல் இருந்தாலும், கடவுளிடத்திலே இல்லாமல் இருந்தாலும், இப்பொழுது கடவுளிடத்திலே இல்லாமல் இருக்கிறது என்று சொல்லும் போது இந்த இடத்துல பவுல் சொல்வது கடவுள் நம்மோடு கூட இல்லை என்கிற அர்த்தத்தில் இல்ல, பரலோகத்திலே கடவுளோடு கூட இல்லை என்கின்ற அர்த்தத்திலே சொல்லப்படுகிறது. அந்த இடத்துல நாம் இல்லாமல் இருந்தாலும், கர்த்தரிடத்திலே குடியிராதவர்களாக இருந்தாலும், நாம் என்ன செய்கிறோம்? தைரியமாக இருக்கிறோம். ஆகவே நாம் தைரியமாகவே இருந்து, இந்த தைரியம் இருக்கிறபடியா நாம் இப்பொழுது என்ன இல்லை, கர்த்தரிடத்திலே குடியிருக்கவில்லை, ஆனாலும் நமக்கு ஒரு தைரியம் இருக்கிறது. என்னது? ஆண்டவர் சொன்னதை நம் விசுவாசிக்கிறதன் அடிப்படையில கண்டிப்பாக நம்மை தேவன் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார், பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். ஆகவே அழியாமையே நாம் பெற்றுக்கொள்வோம், தேவனிடத்திலே குடியிருப்போம் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. ஆகவே நாம் தைரியமாக இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாக விரும்புகிறோம். அப்போ இந்த தைரியம் இருக்கிறபடியா நாம் இப்பொழுது எதை விரும்புகிறவர்களாக இருக்கிறோம்? ஒரு மனிதனுக்கு 2 விருப்பங்கள் இருக்கிறது. நான் என்னது? இந்த தேகத்தை விட்டு இப்பொழுது பிரிந்து நான் கர்த்தரிடத்திலே குடியிருக்க விரும்புகிறேன் என்கின்ற விருப்பம் இருக்கிறது. முதலாவது பார்த்தோம், ஒரு விருப்பம். இந்த தேகத்திலே பல்வேறு பிரச்சனைகள் இருந்தாலும், லிமிட்டேஷன் இருந்தாலும், இந்த சரீரத்திலே இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த மறுரூபமாகவில்லை, மரணத்தை காணாத ஒரு இது இருக்கிறது அல்லவா, அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு விருப்பம். இந்த இடத்துல பவுல் சொல்லும் போது, நான் இப்பொழுது கர்த்தரிடத்திலே குடியிருக்கவில்லை,
ஆனாலும் எனக்கு ஒரு தைரியம் இருக்கிறது. ஆனால் கண்டிப்பாக எனது கடவுள் கர்த்தரிடத்திலே குடியிருக்க முடியும் என்று சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். ஆகவே தைரியம் இருக்கிறது. ஆகவே இந்த தேகத்தில் குடியிருக்கிறதை காட்டிலும் கர்த்தரிடத்திலே குடியிருக்கிறது நலமாக இருக்கும். ஆகவே இந்த தேகத்திலே இந்த தேகத்தை விட்டு குடி போகவும், இந்த இந்த தேகத்தை விட்டு இடம்பெயர்ந்து, அதாவது மரணம் சீக்கிரமாக வருவதும் கூட என்னது நல்லது. அதையும் கூட என்னது ஒரு விருப்பமாக இருக்கிறதாக பவுல் இங்கே வெளிப்படுது. ஆக அது நிமித்தமே நாம் சரீரத்திலே குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பிரியமானவர்களாக இருக்க நாடுது. ஆகவே இந்த அடிப்படையிலேயே நாம் சரீரத்திலே குடியிருந்தாலும் இருக்காவிட்டாலும், சரீரத்தை விட்டு போனாலும், நம்முடைய விருப்பம் எதுவாக இருக்கிறது? தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும், அவருக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்கிறதை விரும்புகிறவர்களாக இருக்கிறோம் என்று எழுதுகிறார். இருக்க வேண்டும் என்கிறதை புரிந்து கொள்ள. அப்போ எந்த அடிப்படையிலே இந்த வேத வாக்கியங்களின் அடிப்படையிலே நாம் நம்முடைய எண்ணங்களை அமைத்துக் கொண்டால், நாம் சரீரத்திலே இருந்தாலும், அதாவது சரீரத்தை விட்டு பெயர்ந்து கர்த்தரிடத்துல குடி போனால் மட்டுமல்ல, இந்த சரீரத்திலேயே இருந்தாலும், இன்னும் மரணத்தை காணவில்லை, கர்த்தரிடத்திலே போகவில்லை, அப்படிப்பட்ட நிலைமையில இருந்தாலும் கர்த்தருக்கு பிரியமானவர்களாக இருக்க விரும்புகிறோம். காரணம், நமக்கு ஒரு கான்பிடன்ட் இருக்கிறது. இந்த தேகத்திலே இருந்தால் கூட, இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் நாம் மறிக்காமல் இருந்தால் கூட, 1000 வருஷம் ஒரு மனுஷன் மறிக்காமல் இருந்தால் கூட, அவ்வளவு வருஷம் துன்பங்களே இருந்தால், பாரம் சுமந்து தவிக்கக்கூடியவர்களாக இருந்தால் கூட, மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை காண முடியும். மரணம் ஜெயமாக விளங்கப்படும். ஆகவே நீண்ட காலம் வாழ்வது அதுவும் பிரச்சனை கிடையாது. அதுவும் அந்த அடிப்படையில எண்ணும் போது அதுவும் விருப்பம் தான். எவ்வளவு பார துக்கம் பிரச்சனை எல்லாம் இருந்தாலும் எனது அதை சகித்துக் கொண்டு வாழ்ந்து விட்டு போகலாம். இரண்டாவது, ஒருவேளை வாழ்வதற்கு நல்ல இந்த பூமியில வாழ்வதற்கு இந்த பிரச்சனை இல்லை என்றே வைத்துக் கொண்டு, ஆனாலும் என்னது கர்த்தரிடத்திலே குடியிருக்க வேண்டும் என்கின்ற அந்த விருப்பம் என்னது இந்த பூமியில குடியிருக்கும் போது நான் கர்த்தரிடத்திலே குடியிருக்கவில்லை. ஆகவே மரணம் வந்தாலும் என்னது மிக சந்தோஷம். மரணத்தின் மீதும் என்னது ஒரு வெறுப்பு கிடையாது. மரணத்தை கண்டு ஒரு பயம் கிடையாது. அதுவும் என்னது நான் கர்த்தரிடத்திலே குடியிருப்பதற்கு ஏதுவாக ஒன்றாக காணப்படும். ஆகவே தான் இந்த சரீரத்தில் இருந்தாலும் சரி, இல்ல நாம் சீக்கிரம் செத்து போகிறதாக இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் தேவனுக்கு நான் பிரியமாக இருக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே அமைகிறதாக இருக்கிறது. அப்போ இதுதான் நீங்க பவுல் சொல்லுவார். அப்போ கடவுள் நமக்கு ஒரு கான்பிடன்ஸை தந்திருக்கிறார், ஒரு ஆயத்தம் பண்ண ஒரு ஸ்தலத்தை தந்திருக்கிறார் என்கிறது எதற்கு நேராக நம்மை நடத்துகிறது? நாம் இந்த பூமியிலே எப்படி வாழ்கிறோமோ, அதாவது துன்பத்திலே வாழுகிறோமோ, துன்பம் இல்லாமல் வாழ்கிறோமோ, இந்த சரீரத்திலே குடியிருக்கிறவர்களாக இருக்கிறோமோ, இல்லை கூடிய சீக்கிரத்திலே இல்லை குடியிருக்க முடியாது, மரணம் கூடிய சீக்கிரத்திலே நேரிட போகிறது என்கின்ற நிலைமையிலே வாழ்கிறோமோ, எப்படி இருந்தாலும் நாம் தேவனுக்கு பிரியமாக இருக்க நாடுகிறோம், விரும்புகிறோம் என்கிறதாக இருக்கிறோம். கடவுள் செய்த காரியங்களை நாம் எண்ணும் போது நம்மை அது எதற்கு நேராக நடத்துகிறது? நான் தேவனுக்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்கிறதற்கு நேராக நடத்துகிற ஒன்றாக காணப்படுகிறது. தொடர்ந்து